கிளியோபட்ரா பண்டைய எகிப்தின் கடைசி ராணி, ஒரு புதிரான மற்றும் கவர்ச்சியான ஆளுமை. அவரது கல்லறை பல நூற்றாண்டுகளாக ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவரது கல்லறைக்கு கீழே ஒரு ரகசிய பாதாள அறை இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில்தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய தபோரிஸ் மாக்னா கோவிலுக்கு கீழே ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த சுரங்கப்பாதை மர்மமாக இருக்கும் ராணி கிளியோபட்ராவின் சுரங்கப்பாதைக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. கிளியோபட்ரா கிமு 30ஆம் ஆண்டு இறந்தார். ஆனால் அவரது கல்லறை எங்கு உள்ளது என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக அவரது கல்லறையை தேடி வருகின்றார்கள். ஆனால் இன்று வரை எந்த உறுதியான தடயமும் கிடைக்கவில்லை. இந்த சுரங்கப்பாதை சுமார் 1305 மீட்டர் நீளமானது மற்றும் தரைக்கு அடியில் 13 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. இது பாறைகளில் செதுக்கப்பட்டு மிகவும் உறுதியான கட்டமைப்பை கொண்டுள்ளது. சுரங்கப்பாதையின் உள்ளே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மண்பாண்டங்கள், நாணயங்கள் மற்றும் கிளியோபட்ரா காலத்தின் பிற கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் இந்த சுரங்கப்பாதை கிளியோபட்ரா காலத்தைச் சேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் ஃபரோக்களின் கல்லறைக்குள் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களையும் அவர்களின் உடல்களையும் பாதுகாப்பாக வைப்பதற்காக ரகசிய அறைகளை உருவாக்குவது வழக்கம். எனவே கிளியோபட்ராவின் கல்லறையும் அவ்வாறு கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.